நேரங்களில் நின்று வணங்குவது. கொஞ்சம் கவனமாக இந்த வார்த்தையை மட்டும் கேளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஹீஹுல் புகாரி, மன் காம ரமதான் ஈமானன் வ இஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் ரமதானில் நிற்பாரோ அவரினுடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பையும் இரவு தொழுகையையும் பிரித்து பார்க்கவே முடியாது. இனி ஒரு அறிவிப்பில் அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், பாருங்கள், ரமதானினுடைய பகலில் அல்லாஹ் நோன்பு நோற்பதை உங்கள் மீது கடமையாக ஆக்கியிருக்கிறான். ரமதானினுடைய இரவுகளில் நின்று வணங்குவதை அல்லாஹ் சிறப்பான இபாதத்தாக அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான். பிரத்யோகமாக ரமதானினுடைய இரவிலே நின்று வணங்குதல். பொதுவாக எல்லா காலமும் தஹஜ்ஜத்தினுடைய தொழுகை ரசூலும் நபியினுடைய தோழர்களும் தொழுது வருகிறார்கள். அதை பற்றி இது பேசவில்லை. பிரத்யோகமாக ரமதானில் நீங்கள் நிற்க வேண்டும். ஏன் ரசூல் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும்? ஏற்கனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத் தொழக்கூடியவர், நபியினுடைய தோழர்கள் தஹஜ்ஜத் தொழக்கூடியவர்கள். தஹஜ்ஜத்தினுடைய சிறப்புகளை, கியாமுல் லைலினுடைய சிறப்புகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நூறு ஹதீஸுகளை கொண்டு தன்னுடைய சமூகத்திற்கு ஞாபகமூட்டி இருக்கிறார்கள். அப்ப ரமதானில் ஒரு தொழுகை இல்லை என்று சொன்னால் ரசூல் இந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை.